நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரையில் மீன் பிடிக்கலாம்னு வந்தோம். இதில் தூண்டி வீச்சு வலை இதெல்லாம் வீசி என்னென்ன மீன்கள் பிடிச்சி எப்படின்னா சாப்பிட்டோங்கிறத ஃபுல் வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு லைக் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிட்டு போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இது வந்து மைதா மாவு. இதை இந்த தூண்டியில் இந்த முனையில் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டோம்னா இதை வந்து கெண்டை மீன் சாப்பிட வரும். அப்படியே அம்பிட்டு கூடும். இப்போ வாங்க பிடிச்சி காட்டுறேன். கடிக்கிட்டு இழுத்துட்டு போட்டு நல்லா இழுத்துட்டு நல்லா இழுத்தோன்னு நீ இழுக்காத டைட்டாக பிடிச்சிக்கோ. பரிசா அவன் எடுக்க வேண்டாம். பார்த்துங்க, தரமான சைஸில் ஒரு சேவை கண்டை அம்பிட்டுருக்கு. வாங்க அடுத்த மீனை பிடிக்கலாம். இதில் அம்பிட வாய்ப்பே இல்லைன்னா வளைய போடுறேன். இருவா தெரியுதுல, தெரியுதா? சரி சரி விட்டு மனத்தை வேண்டா தலைமுறை எடுத்து வேண்டா போடா. உள்ளூர் ஆளு குரல் இருக்க மாதிரிலாம் இருக்கு. தூண்டியில் கொஞ்சம் நேரம் கழித்து மீன் அம்படவே மாட்டோம்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீச்சு வலையை வீசி மீன் பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். அதான் ஏதாவது புதுசாக மாற்றம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மீனை நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிடுங்க. இது என்ன மீன்? ஓட்டுமா? விட்டுறாத. பல்ல பாருங்க. வாங்க இப்போ இந்த மீனை விட்டுறலாம். ஸ்பீடை சுத்தம் பண்ண ஆனால் வாட்டே போடு, வாட்டை சுத்த போடு. வெளியே 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 தனிக்கில் விழுந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரே வலையில் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கு, இன்னும் கிடக்கு. வா அந்த கரைக்கு போவோம். அதில் பாறை இல்லை, அந்த மணலில் போடலாம். பாருங்க, அண்ணன் தங்கச்சி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஒரே வலையில் இவ்வளோ மீன் மாட்டியிருக்கு பாருங்க. இது என்ன மீன் கமெண்ட்? இது என்ன மீன்னா கடல் மீன். கடல் மீனில் சுறா மீன் சொல்லுவாங்க. பாருங்க, வலையில வீச வீச இப்போ மீன் அம்பிட்டுக்கிட்டே இருக்கு. வந்துடுவோம்னு நினச்சேன்.
இந்த சைஸில் தான் அடிக்குவோம் நமக்கு அடி. அந்த பையன் அந்த கேரி போய் கொண்டாடா. இங்கே பாரு. இது மேலே வாயே இல்லை படி இல்லை அப்படி நிமிட வளருமோ வாய் இருக்குண்ணா நல்லா பேசுறது. பல்லே இல்லை. ஏன்னா அழகாக மீன் தொட்டியில் விட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும். இதை வந்து வெளிச்சி மீன்னு சொல்லுவாங்க. கடல் மீன் இந்த சாலை மீன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் பல்லு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுட்டு கையை காட்டுங்க. பாருங்கள் இந்த மீன் கடிச்சது தான். திரும்பி கரெக்டாக அப்படி சதையே பிச்சுட்டு பாருங்க. வாய் ஓப்பன் ஆகும். வெளியிலே தெரிஞ்சு பல்லு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். சாவராய்க்கு எங்கே வந்து வண்டி இருக்கு கழிச்சு போ கூடவா எப்படி பாம்பு மாதிரி இருக்கிறேன். மலை பந்து மாதிரியே இருக்கு. அப்படி ஆஹா காய்க்குதான் வராது. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆறாம் மீனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மலைப்பாம்பு வம்சத்தை சேர்ந்தது. இதான் இந்த மலைப்பாம்பு குட்டின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு குட்டியை மக்களே கையில் விதவிதமான மீன்கள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் இதுவும் ஒன்று. இது சரியான வெட்டை தான். இதை இப்போ பொரிச்சு சாப்பிட போகிறோம். இப்போ கீழே விடுறது எப்படி பாம்பு மாதிரி ஓடுதுன்னு பாருங்க. மலை வந்து குஞ்சே தான். ஒரு குஞ்சு எடுங்க அந்த குஞ்சு எடுங்க தூக்கி பையில போட்டு. இப்போ பாருங்க எப்படி ஓடுதுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஓடுது. கேமராமேன் மணல் சூட்டில் நின்று டான்ஸ் ஆடுதாரு. சுடுதலை அப்படி இந்த முள் இந்த இதில் இருக்க இந்த முள் சைடில் இருக்க குறுக்கில் இருக்க முள் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த முள் குத்திச்சுன்னா கடுமையான வேதனை வலிக்கும். நீங்களும் பிடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பிடிச்ச மீன். இது வந்து அந்த ஆறாம் மீன் சொல்லுவாங்க. அவ்வளோதான். நிறைய மீன் தண்ணியிலே விட்டாச்சு. பொடி பொடி மீனாக முட்டுறதுனால தண்ணியிலே விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மீனை மட்டும் எடுத்து சமைக்கிறதுக்காக கொண்டு போகலாம். வாங்க கூடிய சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இளந்தப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மீன் நறுக்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பாருங்கள் மக்களே, சமையல் தாறுமாறாக ரெடி ஆகும். சமையல் என்னத்தை எடுக்க ஒன்றும்னா அடுப்பை ரெடி பண்ணி தம்பி. இந்த அதில் எத்தனை கிலோ போட்டு தெரியுமா? அப்படி கட்டாடா இலவி உண்டா? இலவி இருக்கு. இஞ்சி பூண்டு வச்சிடறா. அப்படி பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் இன்னும் போகணும்னா கொண்டுங்களா அங்கேயே இல்லை. வேறு கொண்டு போட்டு மீன் குழம்பு மீன்லாம் இல்லை அங்கேயே இது நான் வரேன். இது பஸ்ட்டு செட்டிநாடு மீன் குழம்பு மசாலா. போ. அடுத்ததாக நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை என்ன சின்னதாமனா பணம் செய்யணும். தூத்தி விடணும். பார்க்கும்போது ருசியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.